எஸ்றா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். நீங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிற மேல் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். ராஜாவுக்கு தேவனை பற்றி சொல்கிறார்கள். தேவனுடைய கரம் ஒரு மனிதன் மேல் இருக்கும் பொழுது தேவன் அவனை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார் என்பதை அவர் சொல்லியிருந்தார். இப்ப தேவன் ராஜாவுடைய இருதயத்தை ஏவினபடினால் இவர்கள் எருசலேமுக்கு போக வேண்டியிருந்தது சிறையிருப்பிலிருந்து. அப்ப எஸ்றா வேதப்பாரகனாக இருந்தான். ராஜாவுக்கு சுவிசேஷம் சொல்லுகிற அளவுக்கு ராஜாவின் இடத்துல பேச பழக அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ராஜாவுக்கு தேவனுடைய அன்பை பற்றியும் வல்லமையை பற்றியும் சொல்லியிருந்தார். இப்போது நடந்த ஒரு விஷயம் என்ன? அவர் போக சொல்லிவிட்டார். அவர் சும்மா போக சொல்லல. பெரும் திரளான தங்கம், வெள்ளி தங்க காசுகள், பொன் தாளந்துகள், வெள்ளி தாளந்துகள், வெண்கலத்தாலான பொருட்கள், இன்னும் தேவனுடைய ஆலயத்துக்கு தேவையான பலிக்கு தேவையான பொருட்கள் என பல விலை உயர்ந்த மதிப்புள்ள பொருட்களை கொண்டு போகிறார். எஸ்றா 8ஆம் அதிகாரம் 26 31 வரைக்கும் நீங்க வாட்சி பாருங்க வீட்டில். ஆக பெரிய விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு போகிறார். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர்ல புக் பண்ணி நம்ம ரெசிப்டை வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து இன்டர்நெட்டில் ட்ராக் பண்ணி எங்கே போயிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கு, இத்தனை மணிக்கு வந்துடும், அத்தனை மணிக்கு, அப்படியெல்லாம் இல்லை. அன்னைக்கு நெடுதூர பயணம். கிட்டத்தட்ட அவர்கள் 4 மாதம் பிரயாணம் செஞ்சு போகிறாங்க. 4 மாதம் பிரயாணம் மட்டுமல்ல, அவர்கள் போன இடத்துல எதிரிகள் இருந்தார்கள், திருடர்கள் இருந்தார்கள், பதிவிடை இருந்து கொள்ளையடிக்கிற கொள்ளையர்கள் இருந்தார்கள். ஆனால் ராஜாவின் இடத்துல கேட்டிருந்தால் முன்னையும் பின்னையும் பெரிய போர்ச்சேவகர்கள் கூட்டத்தை அனுப்பி கொடுத்திருப்பான். ஏன்னா விலை மதிப்பு ராஜாவுக்கு தெரியும். ஆனால் எஸ்ராவுக்குள் இருந்த பக்தி வைராக்கியம், என் தேவன் என்னை காப்பார், என் தேவன் என்னை நடத்துவார், என் தேவன் என்னை போஷிப்பார், என் தேவன் எனக்கு போதுமானவர் என்கிற அந்த பக்தி வைராக்கியம் அந்த இடத்தில் எஸ்ராவை கிரியை செய்ய வைத்தது. ஆக நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், வல்லமையுள்ளவர் என்று நான் சொன்னேன். அந்த வார்த்தையின்படியாகவே நான் வாழ விரும்புகிறேன். ஒருவேளை நான் அந்த வார்த்தையின்படியாக வாழும் பொழுது என் தேவன் மகிமைப்படுவார், ராஜா இன்னும் நம்புவான் என்று சொல்லி எஸ்ரா அந்த இடத்திலே ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தான். நிச்சயமாகவே எஸ்ரா என்ன செய்தார் என்றால் உபவாசித்து ஜெபித்தார்.